Hello viewers, இது ஒரு HP245 G5 notebook PC. ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் லேப்டாப், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்தது. இதில் வந்து AMD Pro A4 ப்ராசஸர் இருக்குது. ஆக்சுவலி இன்பில்ட் ஒரு 4GB ரேமோடு தான் வரும். நான் இதில் கொஞ்சம் 8GB ரேம் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப் வந்து கிராஃபிக் டிசைனிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது பேசிக் எடிட்டிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் கோரல்ரா, ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இல்லுஸ்ட்ரேட்டர், அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது பேசிக் நார்மலாக கவர்மெண்ட் லேப்டாப்பில் இதில் ரன் பண்ண முடியாது. இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்ன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப் டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டேன், பேக் பேனல் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பார்த்தாவே தெரியும் நான் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்னுட்டு. இதில் வந்து நான் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கேரின்னு தனியாக ஒன்று இருக்கும். அது மூலயமா இதில் ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கும்போது கூட ஒரு ஹார்ட் டிஸ்க்கு C8 500GB ஹார்ட் டிஸ்க் வரும். நான் இதை ரிமூவ் பண்ணி தனியாக செகண்ட் ஹார்ட் டிஸ்க்காக போட்டிருக்கேன். இது ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜ், நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் இல்லை ஏதாவது ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ்க்கு மட்டும். இங்கே தனியாக நான் SSD போட்டிருக்கேன். இது பார்த்தா தெரியும். WD Green SATA SSD 240GB ஹார்ட் டிஸ்க் 2.5 inches. இதுவும் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி ரெண்டே விஷயம் தான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா SSD ஒன்று, ரேம் ஒன்று. ரேம் வந்து நான் ஹைனெக்ஸ் 4GB ரேம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இது இன்பில்ட் வந்த ரேம் வந்து 4GB தான், ப்ளஸ் 4GB, அதாவது டோட்டலாக 8GB அப்கிரேட் ஆகிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் SSDயில் வந்து பார்த்திங்கன்னா OS பூட்டிங், இது சாஃப்ட்வேர்ஸ் லோடிங்கெல்லாம் இந்த SSDயில் தான் லோட் ஆகும். அதனால் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மொத்தமே அப்கிரேடேஷன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6000 வரும். ஸோ இதோட ஹார்ட் டிஸ்க் SSD மட்டும் ப்ரைஸ் வந்து 3500 சம்திங்கு. 4GB ரேம் ஹைனெக்ஸ் வந்து 2000 சம்திங் வரும். 2000 ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இப்போ ரேட் மேபி வேறையாக இருக்கலாம். ப்ளஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கு HDD கேரின்னு ஒரு ஹார்ட் டிஸ்க் செகண்டரி ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு HDD கேரின்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சர்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ அப்கிரேடேஷன். இது இந்த லேப்டாப் டிஸ்அசெம்பிளி உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.